நம்ம வந்து ஆடு மேய்க்கல பார்ட் 1 வீடியோவை ஃபுல் வீடியோவாக போடலான்னு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ என்ன செய்ய போனோம், குச்சைக்காரங்க தொலைஞ்சு போச்சுங்க குச்சி அதுக்குள்ளே எங்கேயோ. அதனாங்க நம்ம இப்போ தேடிக்கிட்டு இருக்கோம். வாங்க போய் சுற்றி தேடி பார்ப்போம். நம்ம காட்டில் எதுவும் அந்த இடத்துல நம்ம வச்சோன்னு ஒரு மாட்டோம் ஞாபகம். வாங்க என்னங்க குச்சக்கண்ணா, இந்த இடத்துலனா நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம், காணா. வாங்க ரிட்டன் போய் அங்கே பார்க்கலாம். நம்ம ராக்கி கிட்ட ஒரு வேளை விட்டு போமா தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம குச்சை ஒரு வழியாக என் மூளையை சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டேங்க. எங்கன்னா அதோ கிடக்கு பாருங்க குச்சி, அதுதாங்க நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம ராக்கி பையன்கிட்டனா பத்திரமா இருக்குது. என் பாருங்க நம்மளோட வாழாட்டா உன்னை என்னை கட்டி போட்டுட்டுனானே நான் ராக்கி வந்தேன். எப்படி நீ வந்துக்கிட்ட? இன்னைக்கு காலையில் வேறு பெல்ட் அட்டு போட்டாங்க. என்ன எப்போ வாங்கின பெல்ட்டு? இவன் சின்ன வயசில் வாங்கின பெல்ட்டு. சின்ன வயசில் வாங்கின பெல்ட்னா இவன் சைஸுக்கு இல்லைங்க. இப்போ எப்படிக்கா இந்த சைஸுக்கு வாங்கி போட்டாங்க பெல்ட்டு. சின்னதாக இழுத்து முறுக்கி கட்டி பிச்சு போட்டாங்க. இப்போ ப்ளூ கலருங்க. இது வாங்க நம்ம ஆடு மேய்க்கிற குச்சி எடுத்துப்போம். நம்ம ராக்கி இருக்கான்ல, பார்க்க எப்படிக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோம்பை நாயாட்டம் இருக்கானா, கோம்பை பீடாட்டம் வாயில் வரலங்க போய்டு. இங்கே பாருங்கள் நம்ம ராக்கியை பாருங்கள் எப்படி இருக்காங்க நம்ம ராக்கி. இங்கே பாருங்கள் ராக்கியே நின்னுங்க, அவன் நம்ம சொல்கிற சேரானான்னு பார்க்கலாம். ராக்கி பா பா வாடா பா. ஏய் வாடா வர மாட்டியா? இங்கே பாருங்க இதாங்க கும்பிடுறது. இன்னும் சொல்லி செய்கிறாங்க, இப்போ செய்கிறாங்க. என்னங்க நியாயம்? ராக்கி சிட். தெரியல, உட்கார மட்டுமே திருப்பி சொல்லுவோம். ராக்கி சிட், ராக்கி சிட் சிட் சிட்டாங்க. செகண்ட் கொடுப்பா அவனாவே கூட்டுட்டானா. இங்கே பண்ணுங்க பையன் மூச்சவனா. ராக்கி படுப்போனான்னு தெரில. ராக்கி படு. ஏங்க படுத்துட்டான். நம்ம ராக்கிக்கு பேர் எப்படி சிக்கவாக இருக்காங்க. சும்மா சொன்னேங்க. சின்ன வயசில் யோசித்து பார்த்தேன் என்ன போயிடுவாடுன்னு. வாயில் மதன்னு பட்டோன்னே ராக்கின்னு வந்துச்சு, வச்சு விட்டேன் பேரை ராக்கின்னு. ராக்கி பாய்னு வைக்கலான்னு பார்த்தேங்க கேஜிஎஃப் படத்தில் மட்டும். ஆனால் ராக்கி வைக்கலான்னு ஒரு ஐடியா. எதுக்கு படம் பேர்னா வச்சுக்கிட்டு, அதனால் நம்ம ராக்கியே வச்சுட்டோம். படப்பேர் இல்லை ராக்கி பாய்னு. அந்த கேஜிஎஃப் படத்தில் ஹீரோ பேர். நம்ம ராக்கி எப்படிங்க இருக்கான்? நம்மள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேங்க, ராக்கியோட சின்ன வயசு ஃபோட்டோ. அப்போ நம்ம முன்னாள்கிட்ட நம்ம செவலை இருக்காளங்க, இதோ நம்ம செவலை அங்கே அவளோட புள்ள மடியில் நம்ம ராக்கி சின்ன பிள்ளையா இருந்தப்போ பட்டுனா. அந்த ஃபோட்டோ இருக்கான்னு தெரில, இருந்தால் நான் யூடியூப்பில் அந்த ஃபோட்டோவை லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். ராக்கி இப்போ கும்பிட சொல்கிறேன், கும்பிட்றானான்னு பார்க்கலாம். ராக்கி கும்பிடு. உட்காரக்கூடாதா, கும்பிடு. என்னடா லபுக்குங்கிற. ராக்கி கும்பிட்றா. என்னங்க கண்ணுக்க மாட்டேங்கிறான். அதை ஒரு வீடியோவாக தனியாக எடுத்து போடுறோம் பாருங்கள். நம்ம பாய்ஸை பார்க்குறீங்க, வேலு காடி பிளாக்கி. என்னடா காடி துப்புற மட்டும் காடின்னு பேர் வச்சுக்கன்னு கோச்சிக்கிறீங்க. முழு கடுப்பில் இருந்ததுனால காடின்னு பேர் வச்சுக்கேன். இவங்க நாங்க எங்கள் அம்மாயி பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் அம்மாயி. என்ன பண்ணுங்க நம்மளுக்கு பல நாள் ஆசைங்க ஆட்டுக்குட்டி வளர்க்கணும். சின்ன வயசில் ஒரு வாட்டி வளர்த்தேன், அங்கே கோயிலுக்கு வெட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி வளர்த்தேன், எங்கள் சிட்டிகிட்ட தந்தாச்சு அந்த குட்டியை. அதுவும் இப்போ வளர்ந்து கோயிலுக்கு வெட்டியாச்சு.
அதுக்கப்புறம் நான் ஆட்டுக்குட்டி கேட்டுக்கிட்டே இருந்தேன், யாரும் தரலங்க. அப்புறம் ஊரில் ஒருத்தவங்களுக்கு சொல்லி வச்சேன், இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு எப்போ சொல்லட்டுமா, ஒரு 5 எப்படின்னா இன்றைக்கி சொன்னோமா, 5 மாதம் கழிச்சு சொன்னாங்க. ஏன் 5 மாதம்னா, அப்போ நம்ம ஆட்டுக்குட்டி சொல்லும் போது அவங்கள்ட்ட இல்லை. அப்போ எல்லாமே அப்போ குட்டி போட்டு அது ஒரு 2 மாதம் குட்டியாக இருந்துச்சு. நம்மளுக்கு பால் குட்டியாக தான் வேணும்னு 5 மாதம் வெயிட் பண்ணி நம்ம வேலியும் ராய்க்கும் பால் குட்டியாக பிடிச்சோம். ஆனால் அது ஃபோட்டோ எடுக்கலாங்க. பாருங்க எப்படி மேய்றாங்கன்னு. கண்ணு வைக்காதீங்க ப்ளீஸ்ங்க. நம்ம ஏவாங்க இவ்வளோ நேரம் ஸ்டக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதில் கட்டிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாயி முருங்கைத்தலை அறுக்குறாங்க. ஆட்டுக்கா நாங்கள் சாப்பிடியான்னு தெரில. யார் யாருன்னா முருங்கைத்தலை சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோக்கும் முருங்கைத்தலை பிடிக்காது, ஓரளவு சும்மா கொஞ்சமாக சாப்பிடணுன்னு. இங்கே பாருங்கள், இதை எப்படி இந்த மட்டும் கட்டிட்டு போய் அங்கே குத்தாடி இருக்குது பாருங்க, குத்தாடி. இதாங்க குத்தாடி, சின்னுண்டு. அப்படியே சும்மா சின்னுண்டா வச்சு விடணுங்க. இதோ உடைச்சிட்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு தாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சுங்க, இவ்வளோ நாளே நம்ம சாப்பிடணுங்க. எதுக்குன்னு நம்ம கேட்கலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னா ஸ்லிப் பண்ணிக்கோங்க. எதுக்குமே அது இங்கே பாட்டு சொல்லு, வீடியோ பாட்டு. நம்மளுக்கா ஆட்டுக்கா? நம்ம ஆட்டுக்கு போட்ட அந்த குட்டி அங்கே கூட கூட்டு. எங்கம்மையா காடிக்கா? காடி காடி இது தின்னுச்சுன்னா வா இந்த பாரு, அப்புறம் இங்கே பாட்டு புது சொந்தங்கள்லாம் கிடைக்குமையா, பாடுமையா? தூக்கியதா நில்லுங்க. எங்கள் அம்மாயி அங்கே குட்டாடிக்கிட்ட போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்மனா இப்போ காட்டில் தனியாக இருக்கணும். இப்போ நம்ம டைம் எட்டுன்னு பார்த்தா 4:50 ஆயிடுச்சுங்க. இந்த வாட்சில் என்னங்க, நீங்கள் யார் இந்த வீடியோ பார்க்கும்போது எத்தனை டைம் எட்டுனு கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம். நம்மளோட ராக்கியை பாருங்க, பையன் எப்படி இருக்கா. நம்ம வெயிலில் வேலை கட்டி போட்டோம், அவ்வளோக்கும் வெயில் இல்லை, சுமாராக இருக்குங்க. யார் யாருன்னா முருங்கைத்தலை சாப்பிடுங்க, நம்மளுக்கு ஓரளவுனாங்க. எப்படி பிளாக்கி மட்டும் முருங்கைத்தலை கொஞ்சமாக சாப்பிட்றேன். நம்ம காடி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் போய் தட்டனா வேணும்னு சாப்பிட்றான் பார்த்தீங்களா? நம்ம காடி பையன் இதோ முருங்கைத்தலை உடச்சட்டில் போய் புதற்குள்ளக்கா இதோ எட்டி பார்க்கலாம் பாருங்க, கருப்பை. நம்ம காடி பையனை பாருங்களேன். நம்ம காடியை கருப்பான்னு கூப்பிட்டா வேணாங்க, எதுக்கு? அதான் நம்ம காடின்னு பேர் வச்சுட்டோம், அழகான பேர். காடி காடி இன்னும் பார்க்குறாங்க. இங்கே ஓடியா, இங்கே வா, ஓடியா இங்கே அண்ணேண்டோ காடி. அவன் சாப்பிட்றதுல மும்படமாக இருக்கான், கண்டுக்கலாங்க. நம்ம காட்டை சுற்றி காமிக்கிட்டாங்க. இந்த இப்போ பாருங்க நம்ம காட்டை. இது எண்டிங் எப்படி சொன்ன, இதாங்க ஆரம்பம். இதான் ஆரம்பம், அதான் பாதை, அதான் அந்த வழியாக நம்ம நண்டுவணும். எங்கள் அம்மா எதுக்கோ கூப்பிட்றாங்க, போயிட்டு என்னன்னு கேட்போம். முருங்கைத்தலை எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் தந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கே பாருங்க, எப்படி சிரிக்கிறோம். நம்ம ராக்கி நாங்கள் கட்டுறாங்க, நம்ம போவோம். இல்லைங்க, நம்ம போயிட்டு வருவோம். ஆனால் ராக்கிக்கு தெரியல, நம்ம போனோன்னு நினச்சிக்கிட்டோம். முருங்கைத்தலை எடுக்கும், கட்டுறாங்க பையன். இல்லைங்க, எங்கள் அம்மாகிட்ட போகலாம்.
ஏய் நிறுத்தக்காடியே அங்கே போடுறேன். ஏமியா அங்கனையா போடுறேன். நீ அங்கே போ, அப்போ தான் வரும். சரி போனேன். இதோ இதாங்க நம்ம போடு. இன்னும் 1 வருஷத்துக்கு மாட்டுக்கு சாப்பாடு இதாங்க போடு. அதுவும் இல்லையா இதோ பச்சை பசேன்னு காட்டில் புல் இருக்கு. தண்ணிக்கு கழனி தண்ணி இல்லையா, தீவன தண்ணினா இதோ இவங்கன்னா எங்கள் அம்மாஜி வாங்க அடுத்த வீடியோவில் உங்களை பேசலாம் உங்கள்கிட்ட.